டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரவை தோசை ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு 2 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு கை நிறைய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவை ஒரு 20 மினிட்ஸ் to half an hour ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். இந்த தோசைக்கு வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் சட்னி தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சட்னியில். இப்போது மாவு நல்லா செட் ஆயிருக்கும். தோசை தவா நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஆயில் இல்லை கீ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ரவா தோசை ரெடி. ரவா தோசையும் வேர்க்கடலை சட்னியும் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்லேயும் சில வேலைங்களாம் பார்த்துட்டு ஒர்க் ஷாப்க்கு வந்துட்டேன். நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு, அதை செய்யலான்னு தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் சோப் செய்கிறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பர்டிகுலர் சோப் பார்த்தீங்கன்னா நான் கோட் மில்க் பேஸில் தான் செய்வேன். கோட் மில்க் பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இது ரெகுலர் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பில் நம்ம ரோஸ், லிக்கரைஸ் அண்ட் சாஃப்ரான் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. என்னோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் சோப்புன்ட்டே சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி பனிக்காலத்தில் சில பேருக்கு ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகும். அந்த மாதிரி டைமில் கோட் மில்க் பேஸ் இருக்கிற எந்த சோப் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். சோப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் க்ரீம். அண்ட் இது வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம். இந்த க்ரீமை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸில் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா அப்லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ட்ரூ எசென்ட் அரோமாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அண்ட் பேரபின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். அண்ட் இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை நம்ம லாங் ரனில் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஏர்லி ஏஜிங் ஆகாது. நம்ம ஸ்கின்னை நல்லா யங்காகவும் எப்போவுமே ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கவும் ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நம்ம ஃபுட் இன்டேக்கும் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்கின் கடைசி வரைக்குமே ஹெல்த்தியாகவே இருக்கும். உங்கள் யாருக்காதும் நம்ம ட்ரூ எசென்ட் அரோமாஸ் ப்ராடக்ட் ட்ரை பண்ணணுன்ட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இன்ஸ்டா பேஜ் டேக் பண்ணுறேன், அங்கே போய் டிஎம் பண்ணலாம்.